வணக்கம். 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். பிரகஸ்பதி என்றழைக்கப்படும் இயற்கை சுபரான குரு பகவான் இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கடக ராசிங்கிறது குருவுக்கு உச்சமான வீடு. அதோடு இல்லாமல் குரு அவரோட சுயசாரமான புனர்பூச நட்சத்திரத்தில் நுழைகிறாருங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு பலன்களை தரும். ஆண்டுக்கு ஒரு முறை நிகழும் இந்த குரு பயிற்சியானது 12 ராசியில் உள்ள பலரது வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் பயிற்சியாகும். கல்வி, வேலை, குடும்பம், குழந்தை, பெரும் பணவரவு, தங்க சேமிப்பு போன்ற முக்கிய அம்சங்களில் குரு பயிற்சியானது தனது தாக்கத்தை ஏற்படுத்தும். குரு பார்த்தா கோடி நன்மை அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. குருவுக்கு பார்வை பலம் அதிகம். கடகத்தில் அமர்ந்திருக்க குரு 5, 7, 9ஆம் பார்வையாக விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசி, இது 3 ராசிகளை பார்க்கிறார். இந்த 3 ராசிகள் மட்டும் இல்லாமல் இந்த மீன ராசியில் அமர்ந்திருக்கும் சனி பகவானை இவர் 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால சனி பகவானால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, ஜென்ம சனி, இது மாதிரி பாதிப்பில் இருந்தவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நிவாரணம் கிடைக்கக்கூடிய நேரம் இது. குரு அமரப்போகும் கடக ராசிங்கிறது பெண் ராசி. அதோடு இல்லாமல் அது இரட்டைப்பட ராசி, சந்திரனோட வீடு. எனவே பெண்களுக்கு சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து, மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சிறப்பான காலகட்டம் இது. குரு தான் பெரும் பணத்திற்கான அதிபதி. எனவே இந்த காலகட்டத்தில் பொருளாதார முன்னேற்றம், பண புழக்கங்கள் அதிகமாகும் நேரம். தங்கம் விலை உயரும். தொழிலாளர்கள் வளர்ச்சியும் முன்னேற்றமும் காண்பார்கள். அவர்களுக்கு இவ்வளோ நாள் இருந்து வந்த நிலுவை தொகை அது மாதிரி இதெல்லாம் வசூலாகக்கூடிய சிறப்பான நேரம். காலகட்டத்தில் நம்ம முன்னோர்களுக்கு செய்கிற திதி தர்ப்பணம்லாம் பன்மடங்கு பலனை தரக்கூடிய சிறப்பான நேரம் இது. மஞ்சள் நிற கோயில்களில் இனிப்பு தானம் பண்ணுறது சிறந்த பலன்களை தரக்கூடியதாகும். இப்போ நம்ம ராசி பலனுக்குள்ளே போவோம். கும்பராசி. அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரங்களை உள்ளடக்கிய கும்பராசி நேயர்களே, உங்கள் கும்பராசியின் 2, 11க்குரிய குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வர்றார். 6ஆம் இடத்துல மறையும் குரு உங்களுக்கு எந்த பாதிப்பையும் தரமாட்டார். அதுக்கு பதிலாக எதிர்பாராத நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அதாவது சமுதாயத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு கூடும். அதனால் உங்கள் கௌரவம் மேம்படும். நீண்ட காலமாக போராடிக்கிட்டு இருந்த ஒரு பிரச்சனையிலிருந்து முழுமையாக விடுபடும் வாய்ப்பு கிடைக்கும். குழந்தைகளின் படிப்பு மதிப்பெண்லாம் சந்தோஷத்தை கொடுத்தாலும் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையிலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுலேயும் முக்கியமாக செரிமான மண்டலத்தில் எந்த பிரச்சனையும் பாதிப்பும் வராமல் பார்த்துக்கணும். யோக பலன் அதிகம் பெறும் ராசி கும்பராசி. சுய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம். தொழில் வெற்றியை கொடுக்கும். சில பேர் கடன் வாங்கியாவது வீடு மனை வாங்கும் யோகமும் உள்ளது. புதிய கார் வாங்கும் யோகமும் பலருக்கு உள்ளது. தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு போட்டிகளில் வெற்றியும் முன்னேற்றமும் காண்பார்கள். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் காலதாமதமாகும். நீங்கள் நினைக்கின்ற இடமாற்றங்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது. திருமணத்துக்கான முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு அந்த முயற்சி கைகூடி வரும் நேரம். குழந்தை பேர் வேண்டி காத்திருக்கவங்களுக்கு அந்த யோகம் பெறும் நேரம். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முழுமையாக தீரும் நேரம்.
புது புது மனிதர்களோட நட்பு கிடைக்கும். அது நல்ல மனிதர்களாகவும் அமையும். சிறப்பான நேரமாகும். வாழ்க்கை துணையோட ஆரோக்கிய குறைபாடு நீங்கும் நேரம். சிலர் வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த பிணக்கு தீரக்கூடிய நல்ல நேரம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புனித யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல தரிசனம் கிடைக்கும் யோகம் உள்ளது. எதிரிகள்கிட்ட மட்டும் கவனமாக இருக்கணும். அவங்கள பற்றி ஃபோனில் கூட விமர்சனம் பண்ணக்கூடாது. அதை தவிர்க்கிறது நல்லது. நாகதெய்வம், புத்துக்கோவில், பண்ணாரி அம்மன் கோவில், தஞ்சை பொன்னைநல்லூர் மாரியம்மன் போன்ற கோவில்களுக்கு சென்று வருவது சிறப்பை தரும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியானது கும்பராசி நல்ல யோக பலன்களை பெறக்கூடிய ராசியாகவே உள்ளது. நன்றி, வணக்கம்.